தங்கச்சியை பத்தி பேசுறதுக்கு உனக்கு உரிமை இருக்கு. ஆனா உன் தம்பி பொண்டாட்டியை பத்தி பேசுறதுக்கு உனக்கு உரிமை இல்ல. அதுவும் சிவா வீட்டுல இல்லாத நேரத்துல. அது என்னப்பா, அவனுக்கு கொடுக்கிற மரியாதை கூட எனக்கு இல்ல. அவன் 525 ரூபா தான் சம்பாதிக்கிறான். நான் 1725 ரூபா சம்பாதிக்கிறேன். That is 1725. Is it? Yes. கொஞ்சம் உள்ள போமா. 525 ரூபாய் சம்பாதிக்கிறவன் 450 ரூபாய் ஒண்ணுமே பேசாம கொடுக்கறதுக்கும் 1725 ரூபாய் சம்பாதிக்கிறவன் that is 1725 rupees சம்பாதிக்கிற நீ 400 ரூபாய் கொடுக்கறதுக்கு கணக்கு பாக்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குடா கண்ணா. Bullshit. டேய் சிதம்பரம், உன்ன மாதிரியே நான் சிவாவையும் படிக்க வச்சிருந்தேன்னா அவனும் இன்னைக்கு கை நிறைய சம்பாதிச்சுக்கிட்டு இருப்பான். உங்களை யார் அவனை படிக்க வைக்க வேண்டாம்னாங்க? 2 பேரை படிக்க வைக்கிறதுக்கு எனக்கு அன்னைக்கு நிதி வசதி பத்தலப்பா. அதனால உன்னை படிக்க வச்சேன், அவனை பணயமா வச்சேன். உன்னை கருப்பு கவுன் மாட்டி அழகு பார்க்க அவனுக்கு காக்கி யூனிஃபார்ம் மாட்டினேன். நீ டிகிரி வாங்குறதுக்கு அவன் கையில டிகிரி கிளாத்த கொடுத்தேன். உன்னை காலேஜுக்கு அனுப்பினேன், அவனை கேரேஜுக்கு அனுப்பினேன். சிவா தங்கண்டா, அவனை புரிஞ்சுக்காதவங்க யாரும் உருப்படவே மாட்டாங்க. அதெல்லாம் சும்மா. அவனை படிக்க வச்சிருந்தால் படிப்பு ஏறி இருக்கணுமே. ஏன் அண்ணனை விழுந்து விழுந்து படிக்க வைக்கிறீங்களே, சொல்லி சொல்லி கோட் அடிக்கிறானே, நீங்க அவனை கண்டிச்சீங்களா? இந்த வருஷம் நான் எப்படியும் பாஸ் பண்ணி காட்டுறேன். டேய் சும்மாறா, ஒவ்வொரு தடவையும் வருஷம் தான் பாஸ் ஆகுது. நீ பாஸ் ஆகுற மாதிரி எனக்கு தெரியல. இந்த வீட்ல யாரும் உன்னை கண்டிக்கிறதாவும் எனக்கு தெரியல. ஏய் சிதம்பரம், நீ 400 ரூபாய் பணம் கம்மியா கொடுக்கறதுனால சரோஜினி அவன் புருஷன் வீட்டுக்கு திரும்பி போயிட போறாளா? இல்ல வசந்தா சொல்லாம வீட்டை விட்டு போனாலே அந்த களங்கம் போயிட போகுதா? இல்ல பாரதி தான் பரீட்சையில பாஸ் ஆயிட போறாளா? அப்பா நிறுத்துறா. மத்த பிள்ளைங்களால மன கஷ்டம், மூத்த பிள்ளைனால பண கஷ்டம், அவ்வளவுதானே. கோதாவரி, அவன் கொடுத்த 400 ரூபாய் பணத்தை அவன்கிட்டயே திருப்பி கொடுறி. பெத்த கடனுக்கு அவனுக்கு என்னால ஃப்ரீயா சாப்பாடு போட முடியும். சாப்பிட்ட பலகாரத்துக்கு பில்லு கொடுக்காம போற ரகத்தை சேர்ந்தவன்ல நான். ஆனா மத்தவங்க எல்லாம் சாப்பிடுறதுக்கு எனக்கு பில்லு போடுறீங்க பாருங்க, அதான் தப்புங்கிற. யாருகிட்ட பேசுறேன்னு தெரியுதா மிஸ்டர் சிதம்பரம்? தட்டு தடுமாறி திசை மாறி போன தத்தாரிகளை தட்டி கேட்க வக்கில்லாத ஒரு முதுகெலும்பு இல்லாத வயசான கிழவன்கிட்ட பேசுறேன்னு எனக்கு நல்லா தெரியும். உன்னை பெத்து வழக்க வீதி வீதியா அலைஞ்சு தேஞ்சு அழிஞ்சு உன் பேருக்கு பின்னாடி பிகாம்ங்கிற 3 எழுத்த கூட்ட வச்ச ஒரு பைத்தியக்காரனோட பேசுறேன்னு தெரியல இல்லையா? தெரியல. நீ ஆபீஸ்ல சேரும் போது கேட்ட 5000 ரூபாய் செக்யூரிட்டி டெபாசிட்டுக்காக தன்னுடைய ப்ராவிடன்ட் ஃபண்ட் கிராச்சுவிட்டி பேப்பர்ஸ் வட்டி கடை சேட்டுக்கிட்ட அடமான வச்சு 5000 ரூபாய் வாங்கி கொடுத்த இந்த சால்ட் குட்டார ஸ்டாலிக்லர் அம்மா எப்ப முதலியார் கிட்ட பேசுறேன்னு தெரியல. தெரியல. நீ காலேஜுக்கு போகும்போது எலக்ட்ரிக் ட்ரெயின்ல அடிபட்டு சாக கிடந்த உனக்கு 3 பாட்டில் ரத்தம் கொடுத்து காப்பாத்தின இந்த அப்பாவி அம்மா எப்ப முதலியார் கிட்ட பேசுறேன்னு தெரியல இல்லையா? தெரியல தெரியல தெரியல. அப்ப வீட்டை விட்டு வெளியில போடா நாயே. மிஸ்டர் அம்மையப்பன், உங்க ஓடுகாலி பொண்ணு கல்யாணத்துக்காக ஏன் ஆபீஸ்ல இருந்து நான் கடனா வாங்கி கொடுத்த 18000 ரூபாய் பணத்தை வட்டியோட எண்ணி கீழே வைங்க. அடுத்த நிமிஷமே உங்க வீட்டை விட்டு வெளியே போறேன். கோதாவரி, வீட்டுக்கு குறுக்க கோடு ஒண்ணு கேள்வி.